வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா டெவலப்மெண்ட்லாம் அவ்வளோவா பெருசாக இல்லை. இந்த கும்பாபிஷேகம் நடக்கும்போது நான் வந்தேன் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. கர்ப்பிணி பெண்களுக்கெலாம் உட்காரத்துக்கு தனியாக சேர் இருக்குது. ஏன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் போயிட்டு இருந்தேன். பால் ஊட்டும் அறையெல்லாம் தனியாக வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் முன்னாடி இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே இருக்குது. பிரசாதம்லாம் தராங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸு அப்புறம் இந்த மாதிரி குழந்தை வச்சுருக்கிறவங்களெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக அனுப்புகிறாங்க. லைன்லலாம் நிற்க வைக்கிறதில்ல. இன்றைக்கி கூட நாங்கள் வந்துட்டு நேராக போயிட்டு தான் வந்தோம். நிறைய விஷயத்த மாற்றிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. முன்னாடி இருந்த ஆட்சி காலத்தில் வந்து இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் கிடையாது. இன்றைக்கி நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா கோயில்லையுமே எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் நடந்ததே அவரோட தலைமையில் தான். தாலி எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் பட்டு புடவை பட்டு வேஷ்டி சட்டை எடுத்து கொடுத்து சீர்வரிசையெல்லாம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் மாதமாக இருக்கும்போதும் குழந்தைக்கு தேவையான பொருட்கள் அதுக்கப்புறம் புடவை 5000 ரூபாய் பணம் எல்லாம் கொடுத்து நான் மாதமாக இருக்கும்போதுமே எனக்கு வந்து அவங்க அந்த திட்டத்தெல்லாம் நான் ரொம்ப பயனடைஞ்சிருக்கேன். அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். எல்லாருக்குமே நல்ல நல்ல திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த ஆட்சியில் இந்த மாதிரியெல்லாம் எந்த திட்டமும் இல்லை. முதலமைச்சர் தான் இந்த திட்டம்லாம் கொண்டு வந்து அதை செயலும் படுத்திட்டு வராங்க. திட்டம் சொல்லுவாங்க, ஆனால் அதை வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. ஒரு சில இடத்துல மட்டும் பண்ணுவாங்க, சில இடத்துல பண்ண மாட்டாங்க. சிலது வந்து சொல்லிட்டு பண்ணாமல் விட்டுருவாங்க. ஆனால் இவர் வந்து சொன்ன மாதிரியே எல்லாத்தையுமே எல்லாருக்குமே பண்ணுறாரு.